ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின ஒரு சூப்பரான பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் எல்லாரும் எப்போ வரும் சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம். காரணம், இந்த வாட்டி கமல்ஹாசன் அவர்கள் இல்லாமல் ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்க போகிறது ஒரு பெரிய ஒரு வியப்பான ஒரு விஷயமா இருக்குது. காரணம், நம்ம நிறைய பேர் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒரு பக்கம் வந்தாலும் கமல்ஹாசன் அவர்களுக்காகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சவங்க எக்கச்சக்கமான பேர் என்ன முதற்கொண்டு சொல்லலாம். கண்டிப்பாக நான்லாம் சீசன் 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுக்காகவே அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் மட்டும்தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் சரி ரிவ்யூ கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ ஆரம்பிச்சு இப்போ இது வரைக்கும் உங்களோட ஆதரவோட சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் இல்லாத ஒரு பிக் பாஸ் 8 தமிழை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்க போகிறார் அப்படின்ற விஷயத்தை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் கதிகலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும்போது கொஞ்சம் அது பெரிய ஹிட் ஆகாதனால இதை எப்படி சொதப்பிடுவாரோ அப்படின்ற ஒரு படபடப்பு இருக்குது. ஆனால் இந்த ப்ரொமோ விஜய் டிவி தரப்புல வெளியிடும்போது அதில் கிளியர் கட்டாக நம்ம என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கணும்னு நினச்சோமோ மனசில் அந்த கொஷின்ஸ்லாம் அவங்க கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஆகிடுச்சு. ரைட்ரா, அப்போ கண்டிப்பாக அதில் ஒரு கண்ணை வச்சு தான் பண்ணுவாங்க. அதேமாதிரி நம்ம விஜய் சேதுபதியும் கொஞ்சம் இதுவாக பேசுவார் அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன தகவல் அப்படின்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் முடிஞ்சவொடனே பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக முடிஞ்ச அந்த பிக் பாஸ்லேருந்து அந்த கண்டஸ்டன்ஸ்லாம் இதில் கலந்துப்பாங்க. நிறைய ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன இந்த திறமைகள், இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் ஸ்கூலில் நடக்கிற மாதிரி பேச்சு போட்டி, நடனம் போட்டி, பாட்டு போட்டி, இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. நல்லா ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேர் அவங்க மனசில் இருக்கிற மன குமுறல்கள், அப்புறம் ஒரு சில சண்டைகள்லாம் வரும். அது பிக் பாஸ் கொண்டாட்டம் இது வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் இந்த வாட்டி புதுசாக இந்த பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிக் பாஸ் மாதிரி ஒரு நிகழ்ச்சி வைக்க போகிறாங்களாம். அதில் சீசன் 1லேருந்து இது வரைக்கும் சீசன் 7 வரைக்கும் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அதில் முக்கியமான நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் நல்லா மக்கள் மத்தியில் பேசப்பட்ட போட்டியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு ஆப்போசிட்டில் பார்வையாளர்கள் இப்போ வாரம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம பார்வையாளர்கள் அங்கே உட்காந்து பார்ப்பாங்க கமல்ஹாசன் அவர்கள் பேசுகிற பேச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில டைம் மைக் கொடுத்து கேள்வி கேளுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆப்போசிட்டில் நம்மளோட ரசிகர்கள், பிக் பாஸ் ரசிகர்களை உட்கார வச்சு அவங்க மனசில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ் சீசன்ஸில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்ததே கிடையாது. அதனால் இது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கலப்பு இருக்குது. இந்த நிகழ்ச்சி எப்போ வரப்போகுது, என்ன டைமில் வரப்போகுது, எப்படி வரப்போகுதுன்றதான் தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக, அதாவது பிக் பாஸ்க்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் மாதிரி வச்சுக்கலாமே, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வரப்போகுது அப்படி சொன்னது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்காக காத்துட்ருக்கீங்க? அந்த மாதிரி வந்தால் உங்கள் மனசில் என்ன கொஸ்டின்ஸ் இருந்தால் அதை கேட்பீங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணி சொல்லுங்கள். அதேமாதிரி நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விதமான பிக் பாஸ் அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வரைக்கும் பாய் நண்பர்களே.